யாரும் அசையாதீங்க, யாரும் அசையக்கூடாது. அப்படி எப்படி இருக்கணும் எல்லாரும்? அசையாதீங்க ப்ளீஸ். பூர்ணிமா, 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 பூர்ணிமா. சார் பூர்ணிமா காண தேட சொல்லுங்க சார். ஜஸ்ட் வெயிட். வினோத், சந்துருவையும் அண்ணத்தையும் காணல சார். சந்துரு தான் கொலைகாரன். வாட் வாட்? சந்துரு தான் கொலைகாரனா? உயிருக்கு உயிரா நேசிச்ச என் மனைவிய சாகடிச்ச. நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீயும் உன்ன மாதிரி இரக்கம் இல்லாத பாவிங்க 3 பேரும் சேர்ந்து என் மனைவிய சாகடிச்சீங்க, கொன்னீங்க. உங்க மனைவிய நான் கொன்னேனா? எனக்கு ஒண்ணும் புரியல சந்துரு. புரியும்படியா சொல்றேன் கேளு. என் மனைவி விபத்தில் அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல பெரிய டாக்டர் வர சொல்றார். ஐ அம் சாரி மிஸ்டர் சந்துரு, உங்க மனைவிக்கு இமிடியேட்டா 3 பாட்டில் ரத்தம் தேவைப்படுது. டாக்டர், நான் தான் கொடுக்க தயாரா இருக்கேன்னு சொன்னேனே. உங்க ரத்தம் அவங்க குரூப்புக்கு மேட்ச் ஆகல. இத பாருங்க மிஸ்டர் சந்துரு, அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் a rare group. துரதிர்ஷ்டவசமா இந்த குரூப் பிளட் எங்க கிட்ட ஸ்டாக் இல்ல. மத்த ஹாஸ்பிடல்ல ட்ரை பண்ணோம், எங்கேயும் கிடைக்கல. இந்த பிளட் குரூப் உள்ளவங்க இங்க அடிக்கடி ரத்த தானம் கொடுக்க வர்றாங்க. அவங்க அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். நீங்க அவங்களை கேட்டு பாருங்க. you will get it. ரத்தம் கிடைச்சிட்டா என் வைஃபை காப்பாத்திடலாமா டாக்டர்? நிச்சயமா. அந்த அட்ரஸ் எல்லாம் அவர் கொடுமா? ஓகே சார். மேடம், 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 என் பேர் சந்துரு. என் வைஃப் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கா. உங்க குரூப் பிளட் தான் என் வைஃபுக்கும். ஹாஸ்பிட்டல் அந்த குரூப் பிளட் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. டாக்டர் தான் உங்க அட்ரஸ் கொடுத்து எப்படியாவது கேளுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீங்க உடனடியாக என் கூட புறப்பட்டு வந்தீங்கன்னா என் வைஃபை காப்பாத்திடலாம். உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா எங்க வீட்டுக்காரும் ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல பச்சை குழந்தையை விட்டுட்டு என்னால வர முடியாது. மன்னிச்சுக்குங்க. மேடம் ப்ளீஸ், நான் சொல்றது என்னங்க? என்ன? தொந்தரவுக்கு மன்னிக்கணும். அவசரமா ஒரு உதவிக்காக வந்திருக்கேன். தெரியுமே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தானே சந்திச்சோம். அதுக்குள்ள வீட்டு வாசப்பல்ல வந்து கதை தட்டிட்டு நிக்கிறீங்க. ச்சே, கேவலமான ஆளு. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரியாதான் புரிஞ்சிட்டு இருக்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. மேடம், மேடம், மேடம். யாரு? மேடம், என் வைஃப் கார் விபத்துல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. உங்க குரூப் ரத்தம் தேவைப்படுது. எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க மேடம். பிளட் டொனேஷனா? சாரி சார், இப்போலாம் நான் யாருக்கும் பிளட் டொனேட் பண்றது இல்ல. அப்படி சொல்லாதீங்க மேடம். என் வைஃப் உயிரே உங்க கையில தான் இருக்கு. நேரம் காலம் இல்லாம ஏன் சார் இப்படி வந்து தொந்தரவு பண்றீங்க? உங்களை சொல்லி தப்பு இல்ல. என் அட்ரஸ் கொடுத்தா மடைங்கள சொல்லணும். மேடம் ப்ளீஸ் மேடம், நான் சொல்றது ஐ அம் சோ சாரி. எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க மேடம். ப்ளீஸ் மேடம். டிரைவர், வண்டியை நிறுத்து, நிறுத்து. அம்மா, மிஸ் பூர்ணிமா, மேடம். இவங்களுக்கு நேரம் காலமே கிடையாது.
கொஞ்சமாவது அறிவு இருந்தா இந்த நேரத்துல பேப்பரை எடுத்துட்டு வந்து பூர்ணிமா பூர்ணிமான்னு கத்துவாங்களா? ஐயோ, பூர்ணிமா ஊர்ல இல்ல. மேடம், பூர்ணிமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மேடம், வீட்ல இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்றாங்களே. விஷயம் மேடம், போப்பா, சீக்கிரம் போப்பா டிரைவர். ஏன் சார் நைட்ல குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றீங்க? அங்க போ இங்க போன்னு தொந்தரவு பண்றீங்களா? கொச்சிக்காத கேக்கே நகர் கொண்டு போய் விடுப்பா. வண்டியில பெட்ரோல் இல்ல, இனிமே எங்கேயும் போக முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு அது கொண்டு போய் விடு ப்ளீஸ். சரியான சாவுக்குறாக்கியா. என் வைஃப்க்கு எப்படி இருக்கு? இன்னும் தியேட்டர்ல இருந்து வரல. ஐம் சாரி, நாங்க பிளட்டுக்காக வெயிட் பண்ணோம், அதுக்குள்ள இறந்துட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து என் உமாவை கொன்னுட்டீங்க.